பையன் ஒரு சின்ன பையன். அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான் எல்கேஜி. அவங்க அப்பா வந்து ஒரு கணக்கு புள்ள. இந்த கணக்கு புள்ள பையனை எப்படியா படிக்க வைக்கணும்னு இருந்தார். அந்த பையன் நல்ல சுட்டியாக இருப்பான், படிப்பான். அவள் அப்பாவுக்கு ஒரே ஒரு பையன் தான், இவன் மட்டும்தான். இவன் எல்கேஜி படித்தான், யூகேஜி படிச்சுக்கிட்டே இருந்தான். நல்லா படித்தான், 10th படித்தான், 11th. அப்புறம் அவன் அப்பா அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னு விரும்பினார். பிஏ படித்தான். படித்து இருந்தான். அவன் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை அவனை படித்து ஒரு பெரிய ஆளாக்கணும்னு. ஆனால் அவர் வேலை பார்க்குற இடத்துல அவருடைய ஓனரு குழந்தைகள்லாம் படித்து பெரிய லெவலில் இருக்கும் போது இவருக்கு ஒரு ஆசை, தன் பிள்ளையும் அதே மாதிரி கொண்டு வரணும்னு. அது எல்லா தகப்பனாருக்குள்ள ஒரு எண்ணம் அவருக்கு அழுத்தமாக இருந்துச்சு. அந்த பையனை படிக்க வச்சார். அவனும் அதுக்கேற்ற மாதிரி படித்தான். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் அந்த பையன் இருந்தான், நல்லா படித்து வந்தான். ஏன்னா ஒரு மனிதன் என்ன தான் ஒரு பையன் படித்தாலும் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் மாறினா கல்வியினுடைய குறைபாடு ஏற்படும். அது உள்ளது. +2 முடித்த உடனே காலேஜுக்கு போனால் அங்கே காதலுக்கு இதில் ஏதாவது வருமானம் அப்பா எதிர்பார்த்தார், வரவே இல்லை. கொஞ்சம் சந்தோஷப்பட்டார், என் பையனுக்கு படிப்பில் எந்த தடையும் இல்லை, காதலுக்கு இதெல்லாம் இல்லை, வந்துடுவான்னு. அதே மாதிரி யாரையும் காதலிக்கலாம், நல்லா படித்து எடுத்து வந்தான். வந்து அவன் ஒரு நல்ல பிஇயில் நல்ல கிரேட் எடுத்தான். எடுத்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூஸில் அவனுக்கு வேலை கிடச்சிட்டு அவன் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வயசும் ஆயிட்டு, அவருக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே ஆயிட்டு. ரொம்ப சந்தோஷம். வீட்டில் எல்லோரும் ஒரே குதூகலம், ஐயோ என் பையன் படிச்சுட்டான், கேம்பஸ் இன்டர்வியூஸில் வேலை கிடச்சிட்டுன்னு. வேலை கிடைச்சோடனே அவன் வேலைக்கு ஜாயின் பண்ணனா ரொம்ப சந்தோஷம். இப்படி ஜாயின் பண்ண கம்பெனியில் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கழிஞ்ச உடனே அவனுக்கு அவனுடைய ஆற்றல் எல்லாம் பார்த்து, திறமையை பார்த்து அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இவன் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொன்னான், எப்பா எனக்கு வெளிநாட்டுக்கு என்ன அனுப்ப போகிறாங்கன்னு. ஐயோ வேண்டாம் மகனே, உள்ள சம்பளம் வந்தாலும் இங்கேயே படி அப்படின்னு அவர் சொன்னார். இங்கேயே நீ படிச்சுட்ட, வேலையும் இங்கேயே பாரு, மேற்கொண்டு படின்னு சொன்னார். இல்லை, இது கம்பெனியில் என்னை ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க, நான் கட்டாயம் போகத்தான் செய்யணும், தடுக்காதப்பான்னு சொன்னான். உடனே அவருக்கு சரிப்பா உன் விருப்பம், வெளிநாட்டுக்கு போகிறேன், சரி கவனமாக போ சொன்னோன்னே அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பையன் நம்மளை விட்டு பிரியாரன்னு. அது எல்லாருக்குள்ளது தானே. அவன் அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தம், அந்த பையனுக்கு அம்மாவுக்கு, என்ன நம்மளை விட்டு போகிறானேன்னு. ஏன்னா ஒரே ஒரு பையன், ரொம்ப அவருக்கு வருத்தம். அவருக்கு சரியாக அவருக்கு உறக்கோட வரமாட்டுக்கு இவனை நினச்சி அவன் அம்மாவுக்கும் அப்படித்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் அப்பா அம்மாட்ட கேட்டான், ஏன் நைட்டு நீங்கள் உறங்களேன்னு. இல்லை, நீ வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி இல்லைடா, அதனால தான் எனக்கு கொஞ்சம் அப்படி நினைக்காதீங்கப்பா, எவ்வளோ பேர் போகிறாங்க, அதெல்லாம் சரியாயிடும், அங்கே நல்லா இருந்துன்னா நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைடா, நான் வெளிநாட்டுக்கு வந்து இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு வயசாகிட்டு, அங்கே உள்ள சூழ்நிலை கிளைமேட்டெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஏன்னா இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு அப்பா அம்மா போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க, அந்த ஏஜுக்குள்ளே போனால் தான் உனக்கு வேணால் ஒத்துக்குவோம், எங்களுக்கு ஒத்து வராது, தேவையெல்லாம் கற்பனை நாங்களும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கும் ஆசை தான் அந்த வெளிநாட்டில் வந்து இருக்கணும் உன் கூட. என்ன செய்ய முடியும், ஏஜ் ஆகிட்டு அங்கே உள்ள கிளைமேட்டு சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் ஒத்து வராது. ஒரு வாரமாக வேணால் ஒரு 3 மாதம் 4 மாதம் தங்கலாம், ஒழிய ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் திரும்பி வந்துட்டாங்க, கஷ்டம், அந்த ஏஜ் போயிட்டுனா கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியாப்பான்னு சொன்னான். இப்படி சொல்லி ஒரு வாரம் கழிஞ்ச உடனே தேட்டி வச்சுக்கிட்டு அவன் அப்பா அம்மாவெல்லாம் மனசை தேட்டி வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு புறப்பட்டான். வெளிநாட்டுக்கு போனோடனே அவனுக்கு போன கண்ட்ரி இங்கிலாண்டில் தான் போகிறான். இங்கிலாண்டில் போனோடனே அங்கே போகிறதுக்கு புறப்பட்டுட்டான். அன்னைக்கு அவர் ஏர்போர்ட்டில் அவங்க 2 பேரும் போய் அப்பா அம்மா போய் வழி அனுப்ப போனாங்க. வழி அனுப்பிட்டாங்க. அவன் கையை காணிச்சான், அப்படி
அவங்களுக்கு அன்னைக்கு ஏர்போர்ட்டில் விட்டு வந்ததுலேருந்து உறக்கமே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? அவன் இப்போ சின்ன பையனா பெரிய பையனாக ஆகிட்டான். எவ்வளோ பேர் போகிறாங்க. என் மாமன் மகனோடு அங்கே தான் போனான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை நினைக்காதீங்கன்னு ஒன்று. ஆனாலும் தாய் தந்தையர்ல கொஞ்சம் மனசு விடாதில்ல. அவ கேட்டுக்கிட்டே இருந்து சரி நாங்கள் மனசை தேத்துறோம்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க 2 பேரும் அந்த அவனை பற்றியே புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. சாப்பாடோடு சரியாக சாப்பிடலை அவங்க, அப்படி இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து வற்புறுத்தி சாப்பாடை கொடுத்தாங்க. சாப்பிடுங்க, சரியாயிரும், வந்துடுவான். எதுக்கு? அவன் சின்ன பையன் தானே, அவனும் பெரிய ஆளாக வரான்டாமா. உடனே அதுக்கு என்ன வெளிநாட்டு போய் தான் பெரிய ஆளாக வரணுமா? இந்த காலத்தில் அப்படித்தாங்க இருக்குது அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அனுப்பிட்டாங்க. அவனை என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, அவன் வெளிநாட்டுக்கு போனான். வெளிநாட்டில் போய் அங்கே வேலையெல்லாம் பார்க்கும்போது நல்ல அவனுக்கு அங்கே பேர் கிடைச்சிது, புகழெலாம் கிடைச்சிது. அங்கே ஒரு வேலை பார்க்கும்போது ஒரு பொண்ணு வந்து அந்த வெளிநாட்டு பொண்ணு இவனை விரும்பிட்டான். ரொம்ப நல்ல பையனாக இருக்குன்னு அவளுக்கு ரொம்ப லைக் பண்ணிட்டான். இவன் மேலே லவ்வும் பண்ணிட்டான். இவன் இதுவரை லவ்வே பண்ணலை. இங்கே வந்து இந்த புள்ள லவ் பண்ண அவன் வந்து ரொம்ப இவனை அவன் கூட பேச எடுக்க கொஞ்சம்னா அவனும் கொஞ்சம் மாறிட்டான். வயது தானே, வயசு கோளாறில் அவன் மேலே ரொம்ப அனுபவிச்சிட்டா. 2 பேரும் லவ் பண்ண தொடங்கிட்டாங்க. தொடங்கினோடனே அப்படி நாட்கள் போனோடனே அவள் அப்பாட்ட அம்மாட்ட விவரத்தை சொல்லுவான். நாங்கள் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கேன், அவளை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு. அப்புறம் சரிடா, அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்டா இங்கே பொண்ணு பார்க்கலாம், இதுக்கு தான் வெளிநாட்டுக்கு போவான்டான்னு சொன்னேன். நீ அங்கே போய் பொண்ணை தேடிட்டியே. இல்லைப்பா, நீ அப்படி நினைக்காத, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, வெள்ளைக்கார பொண்ணு சொன்னேன். கல்யாணமா? இங்கேயே போனா பொண்ணு. கல்யாணமா பண்ண போறியா? அங்கேயா? ஆமாப்பா, இங்கேயே பொண்ணு. நீங்கள் எதுக்கு? உங்களுக்கு நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுங்க, வந்துடுங்க, வந்துக்கிட்டு உங்களை அனுப்பி விட்ருவோம், நீங்கள் இங்கேயே வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லிக்கிட்டு ஃபோனை வச்சுட்டான். அவங்க ஒரே அழுக, எப்படி வளர்த்த பையன் இப்படி ஆகிட்டானே. சரின்னு சொல்லிக்கிட்டு அவனை கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க 2 பேரும் வயசானவங்க. ஃப்ளைட்டு டிக்கெட்டு போட்டான். இவங்க அங்கே போய் இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் போய் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுட்டாங்க. அங்கே கல்யாணம் பண்ணி 2 மாதம் அவர் அங்கே இருந்தார். வந்துக்கிட்டு அங்கேருந்து திரும்பி வந்துட்டார். 2 பேரும் வந்த உடனே இருந்தாங்க. இப்படி ஒரு 4-5 வருஷம் போயிட்டு அவரும் அப்படி வயசு ஆகிப்போச்சு 2 பேருக்கும். திடீர்னு அங்கேருந்து ஒரு கால் வருது. எப்பா, எத்தனை நாளுப்பா நீங்கள் இப்படி அங்கேயே இருப்பீங்க, இங்கே வந்துடுங்களேன் மறுபடியும். இல்லைடா, எங்களுக்கு 2 மாதம் இருந்தே ஒத்துக்கலை, நான் தான் முந்தியே சொன்னோம்ல. சரின்னு சொல்லியாச்சு. பிறகு பார்த்தா அடுத்த பொண்ணு வருது. அந்த பொண்ணு என்ன டைவர்ஸ் பண்ண விரும்புது. டைவர்ஸா? ஆமாம். ஏண்டா நீ பண்ணுறியா? நான் பண்ணலைப்பா, அவளே விரும்புகிற டைவர்ஸ் பண்ணுறேன். இந்த ஊரில் பழக்கமாகி போச்சு. என்னவோ அவளுக்கு தனிமையாக வாழணும்னு ஆசையா. ஐயோ, உன் லைஃப் என்னடா ஆகுது? குழந்த வேறு இருக்காடா, பொம்பளை பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை வேறு இருக்க, 4 வயசுலன்னு. நான் எவ்வளவோ சொன்னோம்பா, குழந்தைய என்கிட்ட கொடுன்னு கேட்குறா. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரி நீ கொண்டு போ என்னன்னு அவள் சொல்லிட்டான். என்ன நடக்கேன்னு தெரியலப்பா, நான் யாருக்கு எந்த பாவமும் செய்யலை அப்படின்னா வாழுதான். உடனே அவர் சரிடா, நடந்தது போட்டு நீ வந்துடுடா, நல்லது தாங்க, ஒரு பொண்ணை கட்டி இருப்போம். இல்லைப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா சொல்லிக்கிட்டு அந்த பையன் ஒரு குழந்தைய கூட்டு அங்கே கோர்ட்டில் டைவர்ஸ் ஆகிட்டு அந்த குழந்தைய கொண்டு நேராக வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா அப்பா வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே பார்க்குறாங்க, ஓன்னு அழுகிறாங்க. அங்கே குழந்தை இதான் தாத்தா பாட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவள் அப்பா. அவள் பார்த்த உடனே அந்த பொண்ணு மட்டும் ஒரே அழுக. ஆகையினால கூடிய மட்டும் நீங்கள் தாய் தந்தர் விட்டு போகாதீங்க. வெளிநாட்டில் எல்லாரும் டைவர்ஸ் பண்ணுகான்னு சொல்ல முடியாது. இவருக்கு நடந்துட்டு கவனமாக இருங்க. இது உண்மையான நடந்த கதை. இத்துடன் முடிக்கின்றேன்.